உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும். மேயர் உள்ளிட்டோருக்கான பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழ் புத்தாண்டை ஒட்டி 4 நாட்கள் தொடர் விடுமுறை எதிரொலி. சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல பேருந்து, ரயில் நிலையங்களில் குவிந்த பொதுமக்கள். கோயம்பேடு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டண வசூல் புகார். அமைச்சர் சிவசங்கர் அதிரடி ஆய்வு. கோயம்பேட்டில் போக்குவரத்து துறை இணை ஆணையர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு. ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடம் இருந்து கூடுதல் கட்டணம் வாங்கப்பட்டு பயணிகளிடம் திருப்பி ஒப்படைப்பு. தமிழ் புத்தாண்டை ஒட்டி ஆளுநர் அளிக்கும் விருந்தில் பங்கேற்கப் போவதில்லை. மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி அறிவிப்பு. திருவாரூர், கள்ளக்குறிச்சி, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை. கோடை வெயில் கொளுத்தும் நிலையில் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. விருதுநகர், கள்ளக்குறிச்சியில் இடிதாக்கி உயிரிழந்த 6 பேருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி உத்தரவு. அம்பேத்கரின் பிறந்தநாள் சமத்துவ தினமாக கொண்டாடப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. சமத்துவ நாள் அறிவிப்புக்கு விடுதலை சிறுத்தைகள், பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு. அதிமுக சார்பிலும் வரவேற்பதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் OPS அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் ஆவின் பொருட்கள் விற்பனை செய்யப்படும். சட்டப்பேரவையில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தகவல். மீனவர்கள் வங்கி சேவையை எளிதில் பெற தனி கூட்டுறவு வங்கி தொடங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு. நெல் மூட்டைகளை மழையில் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். நூல் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த அரசு தேவையான முயற்சி எடுத்து வருகிறது. தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக அமைப்பு தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளிக்கும் நிகழ்ச்சி. அதிமுக மாவட்ட செயலாளர் BV ரமணா முன்னிலையில் நிர்வாகிகள் மோதலால் பரபரப்பு. சிவசங்கர் பாபாவை வரும் 27ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு. செங்கல்பட்டு போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி. புதுச்சேரியில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 உலோக சிலைகள் மீட்பு. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் அதிரடி. பிரதமர்களின் அருங்காட்சியகத்தை நாளை திறந்து வைக்கிறார் மோடி. பிரதமர்களின் வரலாற்றை விளக்கும் 43 காட்சிக்கூடங்கள் இடம்பெற்றிருப்பதாக தகவல். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டின் முன் இளைஞர் காங்கிரசார் போராட்டம். கர்நாடக அமைச்சர் ஈஸ்வரப்பாவை கைது செய்ய வலியுறுத்தல்.